ऐसे दिखाते हैं। இப்படி காமித்திருக்கிறார்கள். अशोक की लाट, அசோக்னுடைய தூணை காமித்திருக்கிறார்கள். और सुप्रीम सोल बाप ब्रह्मा मुख से मुरली में क्या कहते हैं? மற்றும் சுப்ரீம் சோல் தந்தை பிரம்மாவின் மூலமாக முரளியில் என்ன சொல்கிறார்? अरे ये 3 शेर नहीं है, அரே இது 3 சிங்கங்கள் கிடையாது, इनमें एक शेर है, இதில் ஒரு சிங்கம் தான், एक बकरी है, ஒருவர் ஆடு ஆவார், एक घोड़ा है। ஒருவர் குதிரை ஆவார். बैल कह दो। அந்த குதிரையை காளை மாடு என்று கூட சொல்லிவிடுங்கள். तो 3 नंबरवार पुरियों में दिखाए जाते हैं। ஆகவே அவர்களை தான் 3 வரிசைகரமாக இடங்களில் காமித்திருக்கிறார்கள். सबसे नीची पुरी में ब्रह्मा, இருக்கிறதிலும் கீழான புரியில் பிரம்மா இருக்கிறார், बीच की पुरी में विष्णु, நடுவில் விஷ்ணு இருக்கிறார், और सबसे ऊपर पुरी में மற்றும் மிகவும் உயர்ந்த இடத்தில் शंकर को दिखाते हैं। சங்கரை காமிக்கிறார்கள். झंडा भी ऐसा ही बनाते हैं। ஆகவே இது போலவே தான் கொடியையும் கூட உருவாக்குகிறார்கள். भारत का झंडा பாரதத்தினுடைய கொடி यादगार है 3 शरीर रूपी वस्त्रों की। இது 3 உடல் ரூபமாகிய துணியின் நினைவார்த்தமாகும். ये 3 रंग के 3 वस्त्र हैं, शरीर रूपी वस्त्र। இது 3 உடல் ரூபமாகிய துணிகள் ஆவாங்க. जिन्होंने मिलकर के विश्व विजय की थी। யாரு ஒன்று சேர்ந்து விட்டு உலகத்தின் மேல் வெற்றி அடைந்தார்கள். इसलिए आज भी गाते हैं, அதனால் தான் இன்றும் கூட பாடுகிறார்கள். विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा। कपड़े का झंडे ऊंचा करने से हो जाएगा? விஜய் விஸ்வ திரங்கா பியாரா ஜண்டா ஊச்சா ரஹே ஹமாரா. அதாவது இந்த 3 வண்ணங்கள் கொண்ட கொடி உலகத்தின் மீது வெற்றியை கொண்டு வரும் என்று பாடுகிறார்கள். ஆனால் இந்த துணியின் கொடியால் உலகத்தின் மீது வெற்றியை கொண்டு வர முடியுமா என்ன?